பிரைஸ் த லார்ட். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாமே வேகம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். எல்லாமே ரெடிமேடா எனக்கு வேணும். சட்டையிலேருந்து சாப்பாடு வரைக்கும் எப்படி வேணும்? எல்லாம் ரெடிமேடா நம்மளுக்கு வேணும். இப்படித்தானே இருக்குது. காலையில எழுந்ததுல இருந்து இரவு வீட்டுக்கு வருகிற வரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஓட்டம், ஓட்டம். கணவன் என்ன பண்ணுகிறாரு? எந்திரிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, திரும்பி நைட் வருகிறாரு. மனைவி குழந்தைகளை வளர்க்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அவங்கள படிக்க வைக்கணும், நல்லா அவங்கள பேணி பாதுகாக்கிறாங்க. குழந்தைகள் படிப்பு, படிப்பு, பின்னாடி வளர்ந்து வேலை. இப்படிதான் ஒரு வேகமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? ஏன்னா, நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நாம் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை எப்படி தேடுறாங்க? வாரத்திலே 1 நாள் அல்லது சண்டே மட்டும் தேடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனத்த அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, யூடியூப்லயோ அல்லது வெப்சைட்லயோ தேடும் பொழுது, அதை தியானம் பண்ணுகிறது. பல வேலைகளுக்கு நடுவிலே, பல பாடுகளுக்கு நடுவிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உலகப்புறமான காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கிறோமா இல்லையா? நாம என்ன சொல்றோம்? இந்த சூழ்நிலையை, நம்ம வாழுகின்ற வாழ்க்கையை நாம் காரணம் காட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இதற்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கு. 2 சகோதரிகள் இருந்தாங்க பெத்தானியா ஊர்ல. ஒண்ணு மார்த்தா, மரியா. இது லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனத்துல வரை கூறப்பட்டுள்ளது. இதுல மார்த்தாள், மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதும் அவங்க பாதத்துல இருப்பாங்க. தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் லாஸ்டர் மரித்தான் பாதத்துல விழுந்து கதறுகின்ற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு கொடுக்கும் பொழுதும் பாதத்துல தாங்க கொடுப்பாங்க. இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்துல மார்த்தாள், மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் தேவன் அவருடைய வாழ்க்கையில் அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? மார்த்தாளுடைய வாழ்க்கை, அவங்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. 38ஆம் வசனத்துல எங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அருமையாக வரவேற்கிறாங்க. உபசரிப்பு பலமா இருக்கிறது. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது மார்த்தாள பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களாம், அவங்க சர்ச்சில் உள்ளவங்க என்ன சொல்லிருப்பாங்க? மார்த்தாள போல ஒரு பெண்மணி உண்டா? தேவ மனிதன் வீட்டுக்கு வந்தா அப்படி ஒரு உபசரிக்கிற குணம் உண்டா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உட்புறம் எப்படி இருக்கிறது? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆனா அவங்களோட சகோதரியான மரியாள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? 39ஆம் வசனத்துல அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அதாவது பாதத்து அருகில உட்கார்ந்து இருக்கன்னு என்ன சீஷராகிறது. இதுதான் கமாலியின் பாதத்தில் அருகே வளர்ந்து என்று பவுலை குறித்து அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூறப்பட்டு, இங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதுதான் இந்த மரியாளுக்கு முக்கியமாகப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தேவை. நம்மளுக்கு அதுதாங்க மெயின். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பரிசுத்தமாக்கும். நம்மளை புடம் விடும். நம்மளுக்கு பாவத்தில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்க அதுதான் முக்கியம். ஆனா இந்த மார்த்தாள பொறுத்தவரை தேவனுடைய வசனம் தேவையில்லை. தேவனுடைய பாதம் தேவையில்லை. ஆனா உபசரிப்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, வெளிப்புறமாக ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையை தான் என்ன பண்றாங்க? இந்த மார்த்தாள் வாழ்கின்றார்கள். அப்படி வாழும் பொழுது, அப்படி நடக்கும் பொழுது அவங்க எப்படி தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க? அவங்க சகோதரி தேவன் வந்த பொழுது எப்படி இருந்தாங்க? இந்த மார்த்தாள் என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 40ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? மேரியை குறித்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற தன்னுடைய சகோதரியை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட வைக்கிறாங்க. ஒரு விண்ணப்பமா வைக்கிறாங்க. நாமளும் சில நேரத்துல தேவனிடத்துல அப்படிதான் விண்ணப்பம் பண்ணுவோம். நமக்கு யாராவது வேண்டாம், நமக்கு பிடிக்கல, அவங்க மூலம் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர்ட்ட என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இப்படி எல்லாம் பண்றாங்களா ஆண்டவரே? இப்படிதான் நம்முடைய பிரேயர் இருக்கு. குறை சொல்லுகிற சூழ்நிலையில தான் இந்த மார்த்தா இருக்கிறாங்க. இந்த மார்த்தா ஒரு விசை கூட தன்னை பரிசோதனை பண்ணவில்லைங்க. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? தன்னுடைய சகோதரியாகிய மரியாளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? அத கம்பேர் பண்ணல. ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற அந்த
இயல்பை குறித்து தேவனிடத்தில் தன்னுடைய சகோதரியாக மரியாதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாமளும் இப்படிதான் இருக்கிறோம். நம்ம தேவனோடு செலவிட முடியல, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியல. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வேலை இருக்குப்பா, என்னால முடியலப்பா. இன்னும் சிலர் ஊழியத்துல இருக்கலாம். அவங்க ஊழியத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஊழியத்துல ரொம்ப வேலை இருக்கு ஆண்டவரே, அதனால உங்களிடத்துல செலவிட முடியல. இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம ஒண்ண மறந்து விடக்கூடாது. இந்த மரியாள் என்ன பண்ணாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். இதுதான் முக்கியம். இங்க ஆண்டவர் இந்த மார்த்தால கரெக்ட் பண்றாரு, சரி பண்றாரு. ஏன்னா இதுதான் முக்கியம். மேரி என்ன பண்றாங்க, அதுதான் உனக்கு தேவை என்பதை ஆண்டவர் இந்த மார்த்தாளுக்கு உணர்த்துகிறார். அதுதான் 41ஆம் வசனத்துல ஆண்டவர் எப்படி கூறுவார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படாதப்பா. நிறைய தேவைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிரியா இருக்கலாம், பசங்களை குறித்து கவலைகள் இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நீ என்னோடு என்னுடைய பாதத்துல அமர்ந்து வேதத்தை தியானிக்கிறத மட்டும் விட்டுறாப்பா. இதுதான் நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுகின்ற வாழ்க்கை. நீ உலகப்பிரகாரமான காரியத்தை குறித்து கவலைப்பட்டு நித்திய வாழ்வை இழந்து விடாதே. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மேரியுடைய வாழ்க்கையில இருந்து. அதுல நாம ஒன்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளுக்கு எது முக்கியம்? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய பாதத்தை விட்டு விலகி ஓடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனா அதுதான் நம்மளுக்கு நித்தியத்துக்கு அழைத்து செல்கிறது. இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள், கவலைகள், நிந்தைகள் எல்லாம் ஒரு டெம்பரவரி. ஆனா பெர்மனன்ட் என்பது தேவனுடைய பாதம். இத இந்த மரியாள் தெரிந்து கொண்டால் நல்ல பங்கு இதுதான். அவங்க என்ன, எனக்கு ஆவிக்குரிய அறிவு வளர வேண்டும், தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை வேண்டும், இதை தெரிந்து கொண்டாங்க மரியாள். ஆனா இந்த மார்த்தாளுக்கு இது தெரியவில்லை. இன்னைக்கும் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் மார்த்தாளை போல வாழ்கின்ற வாழ்க்கை, இந்த டெம்பரரியான விஷயத்தின் மேல கவலை கொண்டு, நிறைய விஷயத்துல கவலை கொண்டு எப்போதாவது தேவனை தேடுகின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு இடைப்பட்டு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், உனக்கு எது முக்கியம்? என்னுடைய பாதம், என்னுடைய வார்த்தை, என்னோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், இதுதான் உன்னை நித்தியத்திற்கு அழைத்து செல்லுமே தவிர, நீ நினைத்து கொண்டிருக்கலாம், நான் வெளிப்புறமாக நிறைய ஊழியருக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களை உபசரிக்கலாம், நான் ஊழியமே பண்ணி கொண்டிருக்கலாம், அது என்னை நித்தியத்திற்கு அழைத்து செல்லும் என்று நாம் நினைத்தால் நம்மை போல பரிதாபத்துக்கு உரிய நபர் யாருமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய நித்தியத்துக்கு அழைத்து செல்கின்ற விஷயம் தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கின்ற, தேவனுடைய பாதத்தை அமர்ந்திருந்து அவரை விட்டு விலகாத வாழ்க்கை. அதைதான் இந்த மரியாள் தெரிந்து கொண்டார். நாம இன்னைக்கு சரி செய்து கொள்ளலாம். நம்மை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் எப்படி மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, மார்த்தாளே, அதே போல சகோதரியே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டது போதும், தேங்கினது போதும், வருத்தப்பட்டது போதும், இன்னைக்கு எழுந்திரு, இன்னைக்கு ஒரு முடிவெடு, என்னுடைய பாதத்தில் அமர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்காக தேவன் ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற அனுபவத்தை நாம் இங்கேயே தொடங்குவோங்க. ஆமென்.